அனைவருக்கும் அகத்தியர் இயற்கைமயம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைச்சாலே எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம நிறுவனம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இணை பிரியாத உறவுகள். அப்போ இணை பிரியாத உறவுகள் ஒற்றுமையா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தேடிட்டு போற காலகட்டத்தில் நமக்கு எந்த விஷயமும் சரியான முறையில் அமையாத இந்த நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில இரண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பொருளாதாரம். இது இரண்டையும் ஒன்னா கொடுத்து நம்மை ஒற்றுமையோடு இயக்க வைக்கிற ஒரு நிறுவனம் நம்மளுடைய நிறுவனம். இந்த நிறுவனத்துல இருக்கிற அத்தனை பேரும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு காரணம், எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம நிறுவனத்துல இருக்கு. அதாவது உணர்வுகளை ஒன்றாக இணைத்து உரிமையோடு நம்ம அனைவரும் கலந்துரையாடும் ஒரு ஒற்றுமை கூடாரமா நம்மளுடைய நிறுவனம் இருக்கு. அப்படின்னா அதுதான் இந்த உலகத்துல சக்சஸ் உள்ள ஒரு ரிசல்ட். ஏன்னா எத்தனையோ நிறுவனம் நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, எத்தனையோ மக்கள் வசிக்கின்றாங்க, வாழ்றாங்க. அவங்களுடைய தேடல்கள், தேவைகள் இதுவரைக்கும் முழுமையடையல. ஆனா மிக குறுகிய காலத்துல மிக அதிகமான நெருக்கத்தை, மிக அதிகமான மக்கள் தொகையை உருவாக்கி அந்த மக்கள் தொகைக்குள்ள உள்ளடங்கி ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா நம்மளுடைய நிறுவனம் மக்களால் உருவாக்கப்பட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மாபெரும் ஒரு அட்சய பாத்திரமா இருக்குன்னா நம்மளுடைய நிறுவனம். இன்னைக்கு பல சூழல்கள், பல காரணங்கள் இன்னைக்கு நம்மை சூழ்ந்து வந்த போதும் மக்கள் ஒருத்தருமே தன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமையா செயல்படுறாங்கன்னா, இந்த நிறுவனத்தை விட்டா இந்த நிறுவனம் மாதிரி நமக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற நிறுவனம் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டா அது தெரியாது. இதுவரைக்கும் இருந்துதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. சரிங்களா? ஒரு வாழ்க்கை, மனிதன் வாழ்வதற்கு இரண்டு விஷயங்கள் தேவை. அதுதான் காலங்காலமா நம்ம இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை சரியா வழி நடத்துவதற்கு ஆரோக்கியம். அதை இன்னைக்கு தொலைச்சிட்டோம். ஏன் தொலைச்சுன்னா, தேடுற பொருளாதாரத்தால ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். தேடின பொருளாதாரத்தை வச்சு ஆரோக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறோம், கிடைக்கல. ஆனா ரெண்டுமே நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ள இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதையெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் உங்களை வாழ வைக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம இந்த நிறுவனம் உங்களை வாழ வச்சு நான் வாழணும்னு நினைக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இனம், மொழி கலந்து, ஜாதி மதம் கலந்து, வேத வித்தியாசம் கலந்து, உயர்வு தாழ்வை கடந்து ஒற்றுமையை ஒருங்கிணைத்து ஒரே ஒரு பாதையில சிறப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இயக்குகின்ற ஒரு தன்மை கொண்ட ஒரு நிறுவனம்னா நம்மளுடைய நிறுவனம் சொல்றதுனாலதான் இன்னைக்கு அத்தனை பேரும் ஒரு 5-6 மாச காலமா எந்த ஒரு விஷயத்தையும் மனசளவுல பாதிக்கப்படாம, உள்ளத்தளவுல எடுத்து புதைத்து வைத்துக் கொள்ளாம, நிறுவனம் நமக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பா செய்யும். நம்ம நிறுவனத்துக்காக பொறுமையாகவும், நிறுவனம் நமக்கான உண்மையையும் வெளிக்கொடுக்கும் காலம் நெருங்கி வரும் வரை பொறுமையா இருக்கலாம். பாத்தீங்களா? இதுதான் இயற்கை தந்த வாய்ப்பு. இந்த இயற்கை தந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். புண்ணிய பிறப்பை எடுத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஏதோ ஒரு வார்த்தைக்காக இந்த விஷயங்களை சொல்றான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு வீடியோவாகவே கிடைக்காது. இந்த விஷயத்தை உள்வாங்கி மனசளவிலையும் செயலளவிலையும் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ கூட நமக்கு கிடைக்கும். அப்படி நம்மளுடைய எம்டி சார், நம்மளுடைய குருஜி சார் நமக்கு 2 பேரும் ஒருங்கிணைச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நாம எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கியிருந்தா இதை பெற முடியும். அப்படிப்பட்ட அத்தனை உறவுகளுக்கும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நேற்று கூட நம்மளுடைய ப்ராடக்டினுடைய ரிசல்ட் ஆனைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனைக்கால் நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ப்ராடக்ட் ஒரு 3 மாசமா கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனை சரியா இருக்கு. வீடியோ கூட அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு குறைபாடுகளை புரிஞ்சுக்காம
பிரச்சனைகள் வருவதை தெரிஞ்சுக்காம நோய்க்கு மருந்தெடுத்து நோயாளியாகவே வாழ்கின்ற கூட்டம் இருக்கு. அந்த நோயாளிகளையும் நம்ம உள்ளவான்னு சொல்லல, ஆனா அந்த நோயாளிகளை குணப்படுத்தாமையும் நம்ம விடல. ஏழைகளையும் உள்ளவான்னு சொல்லல, அந்த ஏழைகளை ஏழைய வாழ வைக்காம பணக்காரரை மாத்திர ஒரு வாய்ப்பையும் இதுல கொடுத்துருக்கிறோம். அதுதான் வாழ வச்சு வாழ். ஒரு விஷயம் சொல்லுறாங்க, இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறைக்குள்ள ஒரு நோய்க்குன்னு போனா அந்த ஆத்மா தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஒன்றா இணைக்க முடியாது. ஆத்மாவையும் உடலையும் ஒன்னா இணைக்க முடியாது. ஆனா ஒரு கதை கேட்டு போனோமோ, பொன்னர் சங்கர் கதை. இந்த கதையில அந்த கதையை சரியா உள்வாங்கின அத்தனை பேருமே, உணர்வு கூர்மா பார்க்கிற அத்தனை பேர்த்துக்குமே படுகொலை காட்சின்னு ஒண்ணு வரும். இந்த படுகொலை காட்சியில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறியாமையே படுகொலை விழுந்துருவாங்க. தன்னை அறியாம படுகொலை விழும்போது உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடும். உயிர் பிரிஞ்ச உடல் அசைவற்று கிடக்கும். அந்த உடலை துணி போட்டு மூடிடுவாங்க. சரிங்களா? இதே உடலை மருத்துவத்துறையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஊசியை போட்டு மருந்து போட்டு அதை இதையும் பண்ணி இதை சடலமுன்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதே நம்மளுடைய அந்த கதையை கேட்டவங்களும் அந்த கதை படிச்சவங்களும் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுட்டு அந்த அந்த அர்க்காணி தங்கம் அப்படின்றவங்க அந்த பாட்டு பாடி அழிச்சு அந்த தீர்த்தத்தை போட்டுட்டான். எவ்வளவு மணி நேரம் கழிச்சு போனாலும் சரி அந்த ஆத்மா உடலுக்குள்ள பூந்து உடலும் ஆத்மாவும் ஒன்றை எந்திரிச்சு நிற்கும். இது சத்தியத்தின் பொருள். சரிங்களா? அப்ப சத்தியத்தின் பொருள் இப்படிதான் நிலைச்சு நிற்கின்றதுக்கு, அதாவது நம்ம உடல்ல தேங்கி நிற்கிற கழிவுகளை வெளியெடுக்காம, நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்காம, தேவையற்ற மருந்து மாத்திரைகளை போட்டு நோயாளியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்தை எப்படி அர்க்காணி தங்கா தீர்த்தத்தை போட்டு எழுப்புனாங்களோ அது மாதிரி நம்முடைய நிறுவனம் உண்மையான பொருள்களை, இயற்கையான மூலிகை பொருள்களை காலத்திற்கு ஏற்றபடி நவீன நாகரிக முறையில் இந்த கால டெக்னாலஜி முறைப்படி மனிதனுடைய குறைபாடுகளை போக்கி மனிதனுடைய கழிவுகளை நீக்கி மனிதனுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் போது மனிதனுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா அவனுடைய வாழ்க்கை 100 ஆண்டு வரும். சரி, இந்த வாழ்க்கை பெறுவதற்கு மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை. அப்ப அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி மேன்மை அடைய செய்வதுன்னு பார்த்து இந்த பொருளை விற்பதற்கு ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரத்தை பார்ப்பதற்கு இலவசமா மக்களை இணைச்சு அதுக்கப்புறமா ஒரு வருமானத்தை அந்த விளம்பரம் பார்ப்பதாலேயே கொடுத்து அந்த விளம்பரத்தை புரிந்து கொண்டு இந்த பொருளை வாங்கும் போது மனிதனுடைய தேவை ஆரோக்கியம், மனிதனுடைய தேவை பொருளாதாரம், இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு இந்த நிறுவனம் கொடுத்திருக்குன்னா இந்த பத்தினி தங்கா இந்த ஆத்மாவையும் உடலையும் இணைச்சு மனிதனை எப்படி வாழ வச்சதோ, இந்த சமூகம் எப்படி அசைவற்ற உடலை பிணமா மாத்துச்சோ, அது மாதிரி சமூகத்திலிருந்து மக்களை ஆரோக்கியத்திலும் இந்த சமூகத்திலிருந்து மக்களை பொருளாதாரத்திலும் மீட்டெடுக்க வந்த இயற்கை தந்த வரம். இந்த வரத்தை நாம் இன்னைக்கு பெறுவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செஞ்சவங்களை ஒருங்கிணைச்சு இவ்வளவு குறுகிய காலத்துல மிகப்பெரிய மக்கள் சக்தியை ஒன்றிணைச்சு மக்களுக்குள் இணைஞ்சு வாழ்கின்ற ஒரு நிறுவனம் தடைகளாலும் சில சூழ்ச்சிகளாலும் சில இடையூறுகளாலும் இன்று அந்த தடைகளை நீக்குவதற்கு உண்டான மகத்துவத்தை பெறுவதற்கு சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உறவுகளே, சற்று காத்திருப்போம். உணர்வு பூர்வமா சிந்திச்சு செயல்படுற அத்தனை பேருக்கும் நம்மளுடைய நிறுவனம் உண்மையை உணர வைத்து தீமைக்கும் நன்மை சொல்லி வாழ வைத்து வாழ வெகு விரைவில் வரும். நான் உங்களுடைய இயற்கை மருத்துவர். என்றும் இணைந்திருப்போம். வாழ வைத்து வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.